ஓம் சாந்தி 15/5/2024. இனிமையான குழந்தைகளே, நினைவின் ஆதாரம் அன்பு. அன்பில் குறைவு என்றால் நினைவு ஒருநிலைப்பட்டதாக இருக்காது. நினைவு ஒருமுகப்பட்டதாக இல்லை என்றால் அன்பு கிடைக்காது. கேள்வி: ஆத்மாவிற்கு அனைத்திலும் அன்பான பொருள் எது? அதன் அடையாளம் என்ன? பதில்: இந்த ஷரீரம் ஆத்மாவிற்கு அனைத்தையும் விட பிரியமான பொருளாகும். ஷரீரத்தின் மீது அவ்வளவு அன்பு உள்ளது. அதை விட விரும்புவது இல்லை. அதை பாதுகாப்பதற்காக அநேக ஏற்பாடுகளை செய்கிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இது தமோ பிரதானமான மோசமான ஷரீரம். நீங்கள் இப்பொழுது புதிய ஷரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த பழைய ஷரீரத்தின் மீது வைத்த பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். இந்த ஷரீரத்தின் உணர்வு இருக்கக்கூடாது. இதுதான் அடைய வேண்டிய குறிக்கோள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டனர். தெய்வீக சுயராஜ்யத்தின் திறப்பு விழா முடிந்து விட்டது. இப்போது அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. எங்காவது கிளைகள் திறக்கப்பட்டால் பெரிய மனிதர்கள் மூலம் திறப்பு விழா நடத்துவதற்காக முயற்சி செய்யப்படுகிறது. பெரிய மனிதர்களை பார்த்து கீழே உள்ள அலுவலர்கள் முதலானவர்கள் அனைவரும் கூட வருவார்கள். கவர்னர் வருவாரானால் பெரிய பெரிய மந்திரிகள் முதலானோரும் கூட வருவார்கள். கலெக்டரை அழைப்பீர்கள் என்றால் பெரிய மனிதர்கள் வரமாட்டார்கள். அதனால் பெரிய மனிதர்கள் யாரையாவது வரவழைப்பதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. ஏதேனும் சாக்கு வைத்து உள்ளே வருவார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு வழி சொல்லுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி எப்படி கிடைத்து கொண்டு இருக்கிறது என்று பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு மனிதர்கள் யாரும் இது போல தெரிந்து கொண்டு இருக்கவில்லை. பகவான் வந்திருக்கிறார் என்று இதுபோல் நேரடியாக சொல்லக்கூடாது. பகவான் வந்து விட்டார் என்று அநேகர் கூறுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. அதுபோல தங்களை பகவான் என சொல்லிக் கொள்பவர்கள் அநேகர் வந்துள்ளனர். இது போல சொல்லி புரிய வைக்க வேண்டும். கல்பத்திற்கு முன்பு போல நாடகத்தின் திட்டப்படி எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தியை தந்து கொண்டிருக்கிறார். இந்த வரி முழுவதையும் எழுத வேண்டும். எழுதியிருப்பதை மனிதர்கள் படிப்பார்கள். அவர்களது அதிர்ஷ்டத்தில் இருக்குமானால் முயற்சி செய்வார்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் அல்லவா? இங்கோ நம்பிக்கை புத்தி உள்ள குழந்தைகள் தான் வருகிறார்கள். நம்பிக்கை புத்தி உள்ளவர்களும் கூட பிறகு ஏதாவது ஒரு சமயம் சந்தேக புத்தி உள்ளவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாயை அவர்களை பின்தொடர்கிறது. போக போக தோல்வி அடைந்து விடுகிறார்கள். ஒரு தரப்பினர் மட்டும் எப்போதும் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பதற்கும் தோல்வி அடையவே மாட்டார்கள் என்பதற்கும் சட்டமில்லை. தோல்வி மற்றும் வெற்றி இரண்டும் நடைபெறுகின்றன. யுத்தத்திலும் கூட 3 வகை உள்ளன. முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம். எப்போதாவது யுத்தமே செய்யாதவர்களும் கூட பார்ப்பதற்காக வந்து விடுகிறார்கள். அவர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீதும் இந்த நிறம் ஏறி அவர்களும் வந்து விடட்டும். ஏனென்றால் நீங்கள் மகாரதிகள், யுத்த வீரர்கள் என்பது உலகத்திற்கு தெரியாது. ஆனால் உங்கள் கையில் ஆயுதங்கள் முதலியன எதுவும் இல்லை. உங்கள் கையில் ஆயுதங்கள் இருப்பது அழகு அல்ல. ஆனால் பாபா சொல்லி புரிய வைக்கிறார் அல்லவா? ஞானம் என்பது வாள், ஞானம் என்பது கோடாளி. ஆக அவர்கள் பிறகு ஸ்தூலத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்களை தந்திருக்கிறார். இதில் இம்சையின் விஷயமே இல்லை. ஆனால் இதை புரிந்து கொள்ளவில்லை. தேவிகளுக்கு ஸ்தூல ஆயுதங்கள் முதலியவற்றை தந்திருக்கிறார்கள். அவர்களையும்
இம்சை செய்பவர்களாக ஆக்கிவிட்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் புத்தியற்ற தன்மை. பாபா நன்றாக அறிந்திருக்கிறார் யார் யார் மலராக ஆகக்கூடியவர்கள். அதை பாபா அவரே சொல்கிறார். மலர் முன்னால் இருக்க வேண்டும். இவர்கள் மலராக ஆகக்கூடியவர்கள் என்பது நிச்சயம். பாபா குறிப்பாக பெயரை சொல்வது இல்லை. இல்லையென்றால் நாங்கள் என்ன முள்ளாக ஆகப் போகிறோமா என கேட்பார்கள். நரனிலிருந்து நாராயணனாக யார் ஆவீர்கள் என்று பாபா கேட்டால் அனைவரும் கை உயர்த்துகின்றனர். தாங்களே புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் பாபாவை நினைவு செய்கிறார்கள். பாபாவிடம் அன்பு உள்ளது என்றால் நினைவும் அவரிடம்தான் இருக்கும். ஒருமுகப்பட்ட நிலையில் யாரும் நினைவு செய்ய முடிவது இல்லை. அதனால் அன்பு இல்லை. அன்பான பொருள் அதிகமாக நினைவு செய்யப்படும். குழந்தை அன்பிற்கு உரியதாக இருந்தால் தாய் தந்தை மடியில் எடுத்துக்கொள்வார்கள். சிறிய குழந்தைகளும் கூட மலர்களே. எப்படி குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவபாபாவிடம் செல்ல வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறதோ அதுபோல சிறு குழந்தைகளும் கவர்ந்திழுக்கிறார்கள். உடனே குழந்தையை மடியில் எடுத்துக்கொள்வார்கள். அன்பு செலுத்துவார்கள். எல்லையற்ற தந்தை மிக அன்பானவர். அனைத்து சுப விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். மனிதர்களுக்கு என்ன வேண்டும்? ஒன்று, நமது உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஒருபோதும் நோய்வாய்ப்படவே கூடாது. அனைத்திலும் நல்லது இந்த உடல் நலம். உடல் நலம் நன்றாக இருக்கிறது, ஆனால் பணம் இல்லை என்றால் அந்த உடல் நலம் என்ன வேலைக்கு? பிறகு செல்வம் இல்லை என்றால் அந்த உடல் நலம் என்ன வேலைக்கு? ஆக செல்வமும் வேண்டும். அதன் மூலம் சுகம் கிடைக்கும். தந்தை கூறுகிறார், உங்களுக்கு உடல் நலம் மற்றும் செல்வம் இரண்டும் தேவை. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. இதுவோ மிக பழைய விஷயம். நீங்கள் எப்போதெல்லாம் சந்திக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இப்படிதான் சொல்வீர்கள். மற்றபடி இது போல சொல்ல மாட்டீர்கள். அதாவது லட்சம் வருடங்கள் ஆகிவிட்டன அல்லது பல கோடி வருடங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் அறிவீர்கள் இந்த உலகம் எப்போது புதியதாக இருக்கிறது, பழையதாக எப்போது ஆகிறது என்று. நாம் ஆத்மாக்கள் புதிய உலகத்திற்கு போகிறோம், பிறகு பழைய உலகத்திற்கு வருகிறோம். உங்களுடைய பெயரே ஆல் ரவுண்டர் என வைக்கப்பட்டுள்ளது. நாடகத்தின் பாகத்தை நடித்து நடித்து இப்போது கடைசியில் வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள். முதலில் ஆரம்பத்தில் நீங்கள் பாகத்தை நடிப்பதற்காக வருகிறீர்கள். இது இனிய அமைதியான வீடு. மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு துன்புறுகின்றனர், இதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது நாம் சாந்தி தாமத்தில் இருந்தோம், பிறகு அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறோம் பாகத்தை நடிப்பதற்காக. நடிக்க வேண்டிய பாகத்தை நடித்து முடித்ததும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே அவசியம் செல்வோம். அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்து வருகிறார்கள். அனைவருடைய வீடு அந்த பிரம்மலோகம், பிரம்மாண்டம். அங்கேதான் ஆத்மாக்கள் அனைவரும் இருக்கிறார்கள். ருத்ரனையும் அவ்வளவு பெரிய முட்டை போல உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கு இது தெரியாது. ஆத்மா மிகவும் சிறியது, நட்சத்திரத்தை போன்றது என்று கூறுகிறார்கள். பிறகும் பெரிய உருவத்திற்கு தான் பூஜை நடைபெறுகிறது. நீங்கள் அறிவீர்கள், இவ்வளவு சிறிய புள்ளிக்கோ பூஜை நடைபெற முடியாது. பிறகு பூஜை யாருக்கு செய்வது? அதனால் பெரியதாக ஆக்குகின்றனர். பிறகு பூஜை செய்கின்றனர், பால் அபிஷேகம் செய்கின்றனர். உண்மையில் அந்த சிவன் எதையும் அனுபவிக்காதவர். பிறகு அவருக்கு ஏன் பாலை அபிஷேகம் செய்கின்றனர்? பாலை அவர் அருந்துவார் என்றால் அனுபவிப்பவராக ஆகிவிடுகிறார். இதுவும் ஒரு அதிசயம். அனைவரும் கூறுகிறார்கள், அவர் நம்முடைய வாரிசு, நாம் அவருடைய வாரிசு. ஏனென்றால் நாம் அவரிடம் பலியாகி ஒப்படைத்து விட்டோம். எப்படி தந்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணமாகி ஆஸ்தி முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுகிறாரோ அதுபோல இங்கு கூட நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவிடம் நாம் எவ்வளவு சேமிக்கின்றோமோ அது பாதுகாப்பாக ஆகிவிடும். பாடலும் உள்ளது, சிலருடைய செல்வம் மண்ணோடு
மண்ணோடு மண்ணாகிவிடும். குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், கொஞ்சம் கூட மிஞ்ச போவதில்லை, அனைத்தும் சாம்பலாகிவிடும். இப்படியும் நினைக்காதீர்கள். விமானம் விழுகிறது என்றால் திருடர்களுக்கு பொருட்கள் கிடைக்கின்றன, ஆனால் திருடர்களும் அழிந்து போவார்கள். அந்த சமயம் திருட்டு போன்றவைகளும் நின்று போகும். இல்லை என்றால் விமானம் விழுகிறது என்றால் முதலில் எல்லா பொருட்களும் திருடர்கள் கையில் அகப்பட்டுவிடும். பிறகு அங்கேயே காடுகளில் பொருட்களை மறைத்து விடுவார்கள். ஒரு வினாடியில் காரியத்தை முடித்து விடுவார்கள். சிலர் ராயல்டியுடன் பெருந்தன்மையாக, சிலர் பெருந்தன்மை இல்லாமல் இருப்பார்கள். நீங்கள் அறிவீர்கள், இவை அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் முழு உலகிற்கும் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் எங்கும் எதையும் தேட வேண்டி இருக்காது. நீங்களோ மிக உயர்ந்த வீட்டில் பிறவி எடுக்கிறீர்கள். பணத்திற்கான தேவையே இருக்காது. ராஜாக்களுக்கு ஒருபோதும் பணத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனை கூட இருக்காது. தேவதைகளுக்கோ அது முற்றிலும் இருக்காது. பாபா உங்களுக்கு இவ்வளவு அனைத்தையும் கொடுத்து விடுகிறார். அதனால் அங்கே திருட்டு, பொறாமை போன்றவற்றின் விஷயம் இருக்காது. நீங்கள் முற்றிலும் மலராக மாறிவிடுகிறீர்கள். முள்ளும் மலரும் இருக்கின்றன அல்லவா? இங்கே அனைவரும் முள்ளாக இருக்கின்றனர். யாருக்கு விகாரம் இல்லாமல் இருக்க முடிவதில்லையோ அவர்கள் நிச்சயமாக முள் என்றுதான் சொல்லப்படுவார்கள். ராஜாவில் இருந்து துவங்கி அனைவரும் முள்ளாக இருக்கிறார்கள். அதனால்தான் பாபா கூறுகிறார், நான் உங்களை லக்ஷ்மி நாராயணரை போல ஆக்குகிறேன். அதாவது ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகிறேன். இந்த முட்கள் மலர்களுக்கு முன் போய் தலை வணங்குகின்றனர். இந்த லக்ஷ்மி நாராயணர் புத்திசாலிகள் அல்லவா? இதையும் பாபா புரிய வைக்கிறார். சத்யுகத்தினர் மகாராஜா என்றும், திரேதா யுகத்தினர் ராஜா என்றும் சொல்லப்படுகின்றனர். பெரிய மனிதர்களை மகாராஜா என்றும், குறைந்த வருமானம் உள்ளவர்களை ராஜா என்றும் சொல்வார்கள். மகாராஜாவின் தர்பார் முதலில் இருக்கும். பதவி வேறுபாடு என்பது இருக்கத்தானே செய்கிறது. நாற்காலிகளும் கூட பதவிக்கு ஏற்ப கிடைக்கும். வராதவர்கள் யாராவது வந்துவிட்டாலும் முதலில் அவர்களுக்கு நாற்காலி கொடுப்பார்கள். மதிப்பு வைக்க வேண்டி உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், நமக்கு மாலை உருவாகின்றது. இதுவும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது, வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. ருத்ர மாலையை எடுத்து சுற்றி கொண்டே இருக்கின்றனர். நீங்களும் சுற்றினீர்கள் அல்லவா? அநேக மந்திரங்களை ஜபித்தீர்கள். பாபா கூறுகிறார், இதுவும் பக்திதான். இங்கே ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். மேலும் பாபா குறிப்பாக சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் தேக அபிமானத்தின் காரணத்தால் நீங்கள் அனைவரையும் நினைவு செய்தீர்கள். இப்போது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தை கிடைத்து விட்டார் என்றால் அமரும் போதும் எழும்போதும் பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் முழு உலகின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. எவ்வளவு நேரம் குறைந்து கொண்டே போகிறதோ அவ்வளவு நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் முழு உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. எவ்வளவு நேரம் குறைந்து கொண்டே போகிறதோ அவ்வளவு நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள். நாளுக்கு நாள் வேகமாக அடியெடுத்து வைத்து முன்னால் சென்று கொண்டே இருப்பீர்கள். ஆத்மா ஒருபோதும் களைத்து போவது இல்லை. ஷரீரத்தால் ஏதாவது மலை மீது ஏறுவீர்கள் என்றால் களைத்து போவீர்கள். பாபாவை நினைவு செய்வதில் உங்களுக்கு எந்த ஒரு களைப்பும் இருக்காது. மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். பாபாவை நினைவு செய்து முன்னால் சென்று கொண்டே இருப்பீர்கள். அரை கல்பமாக குழந்தைகள் முயற்சி செய்து இருக்கிறார்கள். சாந்தி தாமத்திற்கு செல்வதற்காக நோக்கம், குறிக்கோள் பற்றி எதுவும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கோ அறிமுகம் உள்ளது. பக்தி மார்க்கத்தில் யாருக்காக இவ்வளவு அனைத்தையும் செய்தீர்களோ அவர்
கூறுகிறார், இப்போது என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். பாபா சரியாக சொல்கிறாரா இல்லையா? அவர்களோ தண்ணீராலேயே தூய்மையாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். தண்ணீர் எங்கேயும் கூட இருக்கிறது. இது என்ன கங்கையின் தண்ணீரா? இல்லை, இதுவோ மழை பெய்ததால் ஒன்று சேர்ந்துள்ள நீர் ஊற்றுகளிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை கங்கை நீர் என்று சொல்ல மாட்டார்கள். ஒருபோதும் நிற்பதே இல்லை. இதுவும் ஓர் அற்புதம். மழை நின்று விடுகிறது, ஆனால் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. வைஷ்ணவர்கள் எப்போதும் கிணற்று நீரையே அருந்துகின்றனர். ஒரு பக்கம் இது தூய்மையானது என்று நினைக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பிறகு தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மை ஆவதற்காக கங்கையில் குளிக்க செல்கின்றனர். இதையோ அஞ்ஞானம் என்றே கூறுவார்கள். மழை நீர் நல்லதாகவே இருக்கிறது. இதுவும் நாடகத்தின் அற்புதம் என சொல்லப்படுகிறது. ஈஸ்வரிய இயற்கையின் அற்புதம். விதை எவ்வளவு சிறியது, அதிலிருந்து எவ்வளவு பெரிய மரம் வெளிப்படுகிறது. இதையும் நீங்கள் அறிவீர்கள். பூமி தரிசாகிவிட்டால் அதில் சக்தி இருப்பது இல்லை, சுவை இருப்பது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா இங்கேதான் அனைத்து அனுபவங்களையும் செய்விக்கிறார். சொர்க்கம் எப்படி இருக்கும்? இப்போது அது இல்லை. நாடகத்தில் இதுவும் விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு காட்சி கிடைக்கிறது. அங்குள்ள பழங்கள் முதலியவை எவ்வளவு இனிப்பாக இருக்கும். நீங்கள் தியானத்தில் பார்த்து வந்து சொல்கிறீர்கள். பிறகு எதை இப்போது காட்சியாக பார்க்கிறீர்களோ அங்கே போகும்போது அதை இந்த கண்களால் பார்ப்பீர்கள், வாயால் உண்பீர்கள். என்னென்ன காட்சிகளை பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் அவை அனைத்தையும் இந்த கண்களால் பார்ப்பீர்கள். பிறகு எல்லாம் முயற்சியை பொறுத்தது. முயற்சியை செய்யவில்லை என்றால் என்ன பதவியை பெறுவீர்கள்? உங்களுடைய முயற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் இதுபோல ஆவீர்கள். இந்த அழிவிற்கு பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும். இதுவும் இப்போது தெரிந்திருக்கிறது. தூய்மை ஆவதில்தான் நேரம் அதிகமாகிறது. நினைவு யாத்திரை முக்கியமானது. சகோதர சகோதரி என உணர்வதாலும் கூட அருவருப்பு ஏற்படுவது இல்லை என்பதால் இப்போது கூறுகிறார், சகோதரன் சகோதரன் என்று உணருங்கள். சகோதர சகோதரி என உணர்வதாலும் கூட பார்வை மாறுவது இல்லை. சகோதரன் சகோதரன் என்று பார்ப்பதால் பிறகு ஷரீரம் என்பதே இல்லாமற் போகின்றது. நாமெல்லாம் ஆத்மாக்கள், ஷரீரம் அல்ல. என்னென்ன இங்கே பார்க்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அழிந்துவிடும். இந்த ஷரீரத்தை விட்டு நீங்கள் அஷரீரியாகி செல்ல வேண்டும். நீங்கள் இங்கே வருவதை கற்றுக்கொள்வதற்காக. நாம் இந்த ஷரீரத்தை விட்டு எப்படி செல்வது? இது லட்சியம் இல்லையா? ஷரீரமோ ஆத்மாவிற்கு மிகவும் பிரியமானது. ஷரீரத்தை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆத்மா எவ்வளவு ஏற்பாடுகளை செய்கிறது. எங்காவது நமது இந்த ஷரீரம் விடுபட்டு விடக்கூடாது. ஆத்மாவிற்கு இந்த ஷரீரத்தின் மீது மிக மிக அன்பு உள்ளது. பாபா கூறுகிறார், இதுவோ பழைய ஷரீரம். நீங்களும் தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். ஆத்மாவாகிய நீங்கள் மிகவும் மோசமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். அதனால் துக்கத்திலும் நோயிலும் இருக்க வேண்டியுள்ளது. பாபா கூறுகிறார், இப்போது ஷரீரத்தின் மீது அன்பு வைக்க கூடாது. இதுவோ பழைய ஷரீரம். இப்போது நீங்கள் புதியதை வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கிக் கொள்வதற்கு என்று எந்த ஒரு கடையும் வைக்கப்படவில்லை. பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். பிறகு ஷரீரமும் கூட உங்களுக்கு தூய்மையானதாக கிடைக்கும். 5 தத்துவங்களும் கூட தூய்மையாகிவிடும். பாபா அனைத்து விஷயங்களையும் சொல்லி புரிய வைத்த பின் கூறுகிறார், மன்மனாபவ. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். தாரணை
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் சிவபாபாவிற்கு வாரிசு, அவர் நமக்கு வாரிசு. இந்த நம்பிக்கையுடன் பாபாவின் மீது முழுமையாக பலியாக வேண்டும். எவ்வளவு பாபாவிடம் சேமிப்பீர்களோ அவ்வளவு பாதுகாப்பாக ஆகிவிடும். சொல்லப்படுகிறது, சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும். இரண்டாவது, முள்ளிலிருந்து மலராக இப்போதுதான் ஆக வேண்டும். ஒருமுகப்பட்ட நினைவு மற்றும் சேவை மூலம் பாபாவின் அன்பிற்கு உரியவர்களாக ஆக வேண்டும். நாளுக்கு நாள் நினைவின் அடியை முன்னால் வைத்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், தனது முயற்சியின் விதியில் தனது முன்னேற்றத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திரமாகுக. விளக்கம், யார் தனது முயற்சியின் விதியில் தனது முன்னேற்றம் அல்லது வெற்றியை அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி நட்சத்திரங்கள். அவர்களின் எண்ணத்தில் தங்களது முயற்சியை பற்றி கூட தெரியவில்லையே, ஆகுமா ஆகாதா, செய்ய முடியுமா முடியாதா, இந்த தோல்வியின் அம்ச மாத்திரம் கூட இருக்காது. தனக்கான வெற்றியை அதிகார ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள். அவர்களுக்கு சுலபமாகவும் தானாகவும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன், சுகஸ்வரூபமாகி சுகம் கொடுப்பீர்கள் என்றால் முயற்சியில் ஆசீர்வாதங்கள் சேர்ந்து கொண்டே போகும். ஓம் சாந்தி.